பிரைஸ் be to God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துக்கிறேன். தேவ பிள்ளைகள் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாங்கள் 57ஆம் சங்கீதத்தை படித்தோம். அதை குறித்த சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸோ முதலாவது என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, கவனிங்க, அந்த சங்கீதத்தின் பின்னணியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த சங்கீதம் எப்போ எழுதப்பட்டதுன்னா, தாவீது சவுல் இடத்துல ஓடி போகும் பொழுது அவர் அந்த அதுலாம் கேபிகளில் இருக்கிறாரு. அப்போ அவங்க அப்பா அம்மா வந்து அவர்கிட்ட வராங்க. அது மாத்திரம் இல்லை, முறுமுறுக்கிறவன், கடன் பட்டவன், ஒடுக்கப்பட்டவன் இவெல்லாம் வந்து கூட சேர்ந்துக்கிறாங்களாம். ஸோ இவரே ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்திருக்கும் பொழுது இப்படிப்பட்டவங்களாம் சேர்ந்துருக்கிறவங்கள தான் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். ஒரு கஷ்டமான சூழ்நிலை, தள்ளப்பட்ட சூழ்நிலை, ஆதரவற்ற சூழ்நிலை, அந்த நேரத்தில் தான் அவர் கர்த்தரை நோக்கி என்ன சொல்கிறேன்னு சொல்லி கவனிக்கலாம். அதில் முதல் பகுதியில் பார்க்கும்போது 1ஆம் வசனத்துக்கு மேலே உள்ள அந்த பகுதியை பார்க்கும் பொழுது என்ன எழுதிருக்குன்னு சொன்னால், அல்டஷ்கேத் அப்படின்னு எழுதிருக்கு இல்லையா? அது என்னென்ன அர்த்தம்னா, ஆண்டவரை என்னை அழித்து விடாதேயும், டு நாட் டிஸ்ட்ராய் மீ லார்ட், என்னை அழிந்து போக விடாதே ஆண்டவரை என்று சொல்லி தாவீது கேட்டு அந்த சங்கீதத்தை எழுதுகிறார். இன்னொரு வார்த்தையும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, மிக்தாம். அந்த மிக்தாம் என்றார்னா தங்கம், கோல்டன். அதாவது பாடுகள் அவருக்கு இட்ஸ் ப்ரெஷியஸ் பிஃபோர் காட். அது கர்த்தருக்கு முன்பாக அது ஒரு விலையேற பெற்றதா இருக்குது. கர்த்தர் அதை அருவருக்கவில்லை அப்படின்னு சொல்றதுக்காக அந்த கோல்டன் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு சில அறிஞர்கள் சொல்லுகிறாருன்னா, அது பாதுகாப்பு, என்னை மூடிக்கொள்ளும் ஆண்டவரை, உடைய சட்ட நல்ல வந்து அறிந்து கொள்கிறேன்னு சொல்லி அந்த காரியம் சொல்லுகிறதாக இருக்கிறது. ஸோ இந்த சூழ்நிலையில தான் தாவீது தன்னுடைய காரியங்களை எழுதி கொண்டிருக்கிறார், அந்த சங்கீதத்தை எழுதுகிறார். ஸோ முதலாவது வசனம் பார்க்கும் பொழுது, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் சொன்னா கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், எல்லா விதமான சூழ்நிலையிலும் விக்கினங்கள். அது கடந்து போகும் மட்டும். எப்பயுமே நினைச்சுக்கோங்க, கஷ்டம், பாடு, துயரம், துக்கெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு தான், அது கடந்து போயிடும். அப்போ வரைக்கும் நம்ம எங்க இருக்கணுமா, ஒரு செட்டன நிலையிலே வந்து அடைவேன் என்று சொல்லுகிறார். ஒரு ஊர்ல எங்க அப்பா சொன்னாரு, அந்த காலத்துல வேர்ல்டு அந்த ரொம்ப காலத்துல வந்து ஒரு பயங்கர நெருப்பு வந்துருச்சாம், ஃபயர். அப்போ அந்த கிராமமே அழிந்து கொண்டு இருக்கிறதாம். அப்படி அழிந்து கொண்டு இருக்கிற வேளையில இராணுவத்தை எல்லாம் அழைச்சாங்களாம் அதை அழைக்கிறதுக்காக. அவங்க வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா குடிசைகளும் எல்லாமே அழிந்து போயிட்டாங்க. கிராமத்துல அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் உள்ள போறாங்களாம், உள்ள போக கூட முடியல. அப்ப கூட அந்த அக்கினி அவ்வளவாக இருந்ததாம். ஸோ இதெல்லாம் இறங்கி முடிஞ்ச பிறகு இந்த எல்லாம் அந்த உள்ள போறாங்க, பாக்குறாங்க என்ன இவ்வளவு சேதம் பாக்குறாங்களாம். அதை பார்த்துட்டே போகும்பொழுது அங்க ஒரு கோழி இருந்துச்சாம். அப்படியே அது செட்டை வச்சு உட்கார்ந்துருக்கு, ஃபுல்லா கருகி போயிடுச்சு. அப்போ அந்த ராணுவ வீரன் அந்த கோழி இப்படி தட்டி விட்டாராம், அது கீழே இருந்து அழகான குஞ்சுகளை தான் ஓடி வந்துதான். இதை பாருங்க, விக்கினம் கடந்து போக மட்டும் கர்த்தருடைய செட்ட நிலையில் இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எந்த சேதம் வராதபடி கர்த்தர் காக்கிற வல்லவராக இருக்கிறார். சரிங்களா? சரி, ரெண்டாவது காரியத்தை பார்க்கலாம். 2வது வசனம் எடுத்துக்கோங்க. எனக்காக யாவும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். ஸோ விக்கினங்கள் வரும்பொழுது, கவலைகள் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்பொழுது, துயரங்கள் வரும்பொழுது, கண்ணீர் வரும்பொழுது, கவலை வரும்பொழுது நீங்க யாரை நோக்கி கூப்பிடணுமா? உங்களுக்கு எல்லாத்தையும் செய்து செட்டில் பண்ணி கொடுக்குறாரு அந்த கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடணுமா? அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். சரிங்களா? 3வது காரியம் பார்க்க போறேங்க. நீங்க 3வது என்ன சொல்லுகிறாருன்னா, என்னை விழுங்க பார்க்கிற நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசி அனுப்பி என்னை ரட்சிப்பார். சேலனா பாஸ் அண்ட் திங்க், அந்த இடத்துல நின்று சிந்தனை செய் என்ற அர்த்தமா. அப்ப பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அப்ப 3 காரியங்கள் தாவீது தன்னுடைய கஷ்டமான நேரங்களில சூழ்நிலையில சொல்லுகிறார். 1, தாவீது கர்த்தரை நம்பினான். 2வது காரியம் பார்க்கும்போது தாவீது தேவனை நோக்கி கூப்பிட்டான். 3வது காரியம், தாவீது கர்த்தர் தன்னை ரட்சிப்பார் என்று அறிந்திருந்தான். நம்பினான், கூப்பிட்டான், அறிந்திருந்தான். ஆகவே அந்த சூழ்நிலையில அவன் வெற்றிகரமாக அவனுடைய ராஜாவாக பதவியேற்று கர்த்தருடைய சேவை செய்ய அவனுக்கு கிருபை கிடைத்தது இல்லைங்களா? அதே போலதான் நாம சிந்தனை செய்யணும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலை எந்த வாழ்க்கையில் வந்தால் நான் எப்படி செயல்படுகிறேன்,
என்னுடைய சூழ்நிலை வரும் பொழுது நான் சோர்ந்து போய் விடுகிறேனா, நான் கவலையோடு இருக்கிறேனா, இல்லாவிட்டால் நான் உடைந்து போய் விடுகிறேனா, நான் என்ன பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் சிந்தித்து செயல்படுகிறது அவசியமாக இருக்கிறது. தாவீதை போல அவருடைய செட்டைகளில் இருக்கிறோமா என்று சொல்லி நாங்கள் கவனிக்க வேண்டும். சரிங்களா? ஒரு கதை சொல்றேன், கேளுங்க. இதை விளக்க முடியாய். ஒரு ஊர்ல ஒரு தம்பி இந்த ஏரோப்ளேன் கத்துக்கிறதுக்காக அவருடைய இன்ஸ்ட்ரக்டரோட 2 பேரும் உள்ள உட்காந்துட்டு மேலே போறாங்க. மேலே போயிட்டே இருக்கும்போது அந்த இன்ஸ்ட்ரக்டர் சொன்னாராம், டீச்சர் சொன்னாராம், ஓட்ட கற்றுக் கொடுக்குற சொல்றாரு, நீ வந்து பிளேனை டைவிங் மோட்ல போட்டு கீழே விடு அப்படின்னு சொல்றாராம். இன்ஸ்ட்ரக்டர் சொல்றதை கேட்கணும் இல்லையா? இவனும் அதே மாதிரி இந்த டைவிங் மோட்ல அது கீழே வர மாதிரி போட்டானா. அப்படி போட்ட மாத்திரத்துல பிளேனு வாசம் கீழே போதான். பயந்து போயிட்டான் அந்த பையன். என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டால, என்னமோலாம் செஞ்சு கிஞ்சி ஒரு நிமிஷத்துல ஆடி போய் ஒரு நிலையா பிளேன் திரும்ப மேல வந்து திரும்ப போச்சான். அப்போ அவனுடைய அந்த சொல்லி கொடுக்கிறவர்கிட்ட திரும்பி சொன்னான், ஏன் சார் இப்படி பண்ணீங்க, பயந்து போயிட்டு சார் அப்படி சொல்லி சொன்னான் அந்த தம்பி. அப்ப அவர் சொன்னாரா, ஓட்டு சொல்லி கொடுக்கிறவரு, நீ எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் என்னால உன்னை திரும்ப மேல கொண்டு வர என்னால முடியும். உனக்கு நல்லா கத்துக்கணும்னு ஆசையா இருக்கா, திரும்ப அதே மாதிரி போ அப்படின்னாராம். அப்பதான் அவர் சொல்லுகிறார், பிற்காலங்களிலே அவர் கர்த்தர் ஊழியக்காரர் ஆன பொழுது அவர் சொல்ற ஊழிய பாதைகளில கர்த்தர் எனக்கு சொல்லுகிற பாதை தான், நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் உன்னை தப்புவிக்க நான் வல்லவராக இருக்கிறேன். ஆகவே நீ என்னிடத்துல கற்றுக்கொள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை அவன் அந்த ஐயா சொன்ன வார்த்தைகள் அவன் காதில் தொனித்துக் கொண்டே இருக்குன்னு சொல்லி சொன்னார். அப்படிதான் தேவப்பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில கூட எந்த சூழ்நிலையாலும் அதில் இருந்து நம்ம விடுவிக்க வல்லவராகிய கர்த்தரை நோக்கி பார்க்கணும். தாவீது நம்பினான், அந்த கர்த்தரை நோக்கி பார்த்தான். எனக்கு ஒத்தாசை பரத்திலிருந்து வரும், எனக்கு ஒத்தாசை பரலோகத்தின் தேவனத்திலிருந்து வரும் சொல்லி அவன் அறிந்திருந்தான். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையில உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பான இயேசப்பா, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே இந்த அருமையான ஒரு சங்கீதத்தை எங்களுக்காக எழுதி வைத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவரே, இந்த நாளிலும் கூட யாரேனும் சூழ்நிலை போய்கொண்டிருப்பார்கள் சொன்னால், கவலையான நேரங்கள் இருப்பார்கள் சொன்னால், கஷ்டமான நேரங்கள் இருப்பாங்க சொன்னா, ஆண்டவரே அவர்களை ஆறுதல் படுத்துங்க, சமாதானப்படுத்துங்க. பரலோகத்தின் தேவனத்திலிருந்து ஒத்தாசை எனக்கு வரும்னு சொல்லி உம்மை நோக்கி கூப்பிட கிருபை செய்யுங்க. உம்மை முழுமையாய் நம்பி இருக்க கிருபை செய்யுங்க. உம்மை உறுதியாய் நம்பி இருக்கிற மனதை உடைகிற உண்மையே நம்பி இருக்கிற அப்படினால் அவனை பூர்ண சமாதானம் வைப்பேன்னு சொன்னீங்களே, உடைய வசனத்தின்படியே அவளை காப்பாற்றுவீராக, உதவி செய்வீராக. ஆண்டவரே, உடைய பிரசனத்தால் மூடி மறைத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தாவே எக்ஸாம்ல பாஸ் பண்ணதுக்காக தந்தையோட ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் ஆண்டவரே அவர்களுக்கு அந்த காலேஜ் சீட் மற்ற காரியங்கள் எல்லாம் கூட பிள்ளைகளுக்கு வாழ்க்கை செய்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன்ப்பா. அது மாத்திரம் இல்ல கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த VBS 2 VBSயும் கர்த்தர் ஆண்டவரே மெயின் சர்ச்லயும் பிரான்ச் சர்ச்லயும் அற்புதமா எங்களுக்கு நடத்தி கொடுத்தபடினால கர்த்தர் நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, எல்லா விதமான சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களுடைய செட்டன் வரத்து மறைத்து கொண்டு எங்களுக்கு சம்பூர்ணமாய் செய்து கொடுத்ததுக்காக எங்களை வெட்கப்பட்டு போக விடலையே, அதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. உதவி செய்த தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எல்லா தேவைகளுக்கு அதை சந்தித்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மிகுதியான ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. இயேசு மகிமைப்படுவீராக. உம்முடைய கர்த்தர் தானே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அந்த காலத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி போடுகிறேன். இயேசு மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்டு பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Praise be to God.